தாயத்து தட்டு தகடு கட்டக்கூடாது, ஃபாத்திகா ஓதக்கூடாது என்ற நிலைப்பாட்டோடு தௌஹீது சிந்தனையில ஊர்ல நிறைய பள்ளிகள் இருக்கு, நிறைய மக்கள் பேசுறாங்க. ஆனா அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு எங்க ஆரம்பிக்குது? இங்கதான் ஆரம்பிக்குது. எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா, திருமறை குர்ஆனுக்கு விரோதமாக, குர்ஆனினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராக ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்குமே ஆனால் அதை அறிவிப்பவர் நல்ல அறிவிப்பாளர்களாகவே இருந்தாலும் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. நல்லவர் தானப்பா, நல்லவர் தான்ப்பா, சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை இல்லையப்பா, குர்ஆனுக்கு விரோதமா அல்லாஹ் அவர் பேசியிருக்கிறாரு, எனவே அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது நம்முடைய நிலைப்பாடு. இந்த தௌஹீத்வாதம் பேசுற இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நல்லவங்கனாலே அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. முதல்ல இதை களையணும். நல்லோர்கள் தவறு செய்வார்களா மாட்டார்களா? இந்த அடிப்படை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபிரௌன் என்ற கெட்டவன்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் பிரச்சாரம் செய்றாங்க. சூரா தாகால அல்லாஹ் பேசுறான். அப்படி பேசும்போது ஃபிரௌன் சில கேள்விகளை மூசா நபிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மூசாவை திடீர்னு தூதர்னு வந்திருக்கிறீங்க, உங்களை நம்பலைன்னா எங்களுக்கு நரகங்கிறீங்க, நாங்கெல்லாம் நரகம் போயிருவோம், நீங்களாம் சொர்க்கம் போயிருவேங்கிறீங்க, அப்படின்னா எங்களுடைய தகப்பனார் அவங்க தகப்பனார் எங்க முன்னோர்லாம் போய் சேர்ந்திருக்காங்களா இல்லையா? அப்ப அவங்களும் உங்களை நம்பலையே, மூசான்னு உங்களை நம்பலையே, நீங்க இப்பதானே வந்திருக்கிறீங்க, எங்க வாப்பா போய் சேர்ந்துட்டாரு, அவர் வாப்பா சேர்ந்துட்டாரு, அவர் வாப்பா சேர்ந்துட்டாரு, அவர்லாம் இங்க என்ன மாதிரி தான் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க, அப்ப அவரெல்லாம் உங்களை நம்பலையே, அப்ப அவருக்கு நரகம் சொல்ல வரீங்களா அப்படின்னு ஃபிரௌன் கேட்கிறான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் அளிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? கால இல்முஹா இந்த ரப்பி, அது குறித்த அறிவு யார்கிட்ட இருக்கு? அது அல்லாஹ்ட்ட இருக்கு. உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது ஏன் வேலை, உங்க வாப்பாவுக்கு மறுபடியும் என்ன நடக்கும்னு சொல்றது ஏன் வேலை கிடையாது. ஏன் வேலையா? அல்லாஹ் என்கிட்ட சொன்னா ஃபிரௌன் வாப்பா எங்க போவாரு, ஃபிரௌன் அம்மா எங்க போவாங்க, ஃபிரௌனுடைய அப்பா எங்க போவாங்க, அது பேசுறதா ஏன் வேலை? அது ஏன் வேலை கிடையாது. அது குறித்த ஞானம் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது. ஃபீ கிதாப், அது அல்லாஹ் ஒரு பதிவு புத்தகத்துல பதிந்து வைத்திருக்கிறான். லா யதில்லு ரப்பி வலா யன்சா, என் இறைவன் தவறி விட மாட்டான், தவறு இழைத்து விட மாட்டான், மறந்து விட மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ்க்கு மறதியும் வராது, அல்லாஹ்வுக்கு தவறு வராது. இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அல்லாஹ்க்கு மட்டும்தான் மறதி வராது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தவறு வராது. இப்போ ஒரு ஆளை காட்டி இவருக்கு தப்பே வராதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இவரை நீங்க அல்லாஹ் வாக்குறீங்கன்னு அர்த்தம். தப்பு வரும். தப்பு யாருக்கு வரும்? முகமது நபிக்கே வரும். அதுக்கு ஆதாரம் சொல்லவா? நீங்க செய்தியை பார்க்கலாம். சஹி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழி, நம்ம அதிகமா பிரபலமா கேட்ட ஒரு நபிமொழி. நபிகள் பெருமகனார் அசர் தொழுகை தொழ வைக்கிறாங்க பள்ளியில. 4 ரக்காயத்து தொழுகை, 2 ரக்காயத்தை தொழுது இருக்கிறாங்க. அத்தகையாத்துல உட்கார்ந்தாங்க. ரசூலா 3ஆம் ரக்காயத்தை எந்திப்பாங்கன்னு பார்த்தா சலாம் கொடுத்துட்டாங்க. நபித்தோழர்களும் சலாம் கொடுத்தாச்சு. ரசூல்லா ஏதோ ஒரு மன குழப்பம், அங்க இருந்து வெளியே வராங்க. கவலை தோய்ந்த முகத்தோடு ரசூலுல்லா தன்னுடைய கையை தாடையில வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டார்கள். நபித்தோழர்களுக்கு கேட்க ஒரு தயக்கம், நபி கிட்ட போய் கேட்கவா வேண்டாம் அப்படின்னு பயப்படுறாங்க. துல் யதைன் என்ற ஒரு நபித்தோழர், அவர் நான் போய் கேட்டுறேன், என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம போய் கேட்டுருவோம்னு போயிட்டார். போய் என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தொழுகையை சுருக்கி விட்டீர்களா அல்லது இந்த தொழுகை என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களான்னு கேட்கிறாங்க. தொழுகை என்ன பண்ணிட்டீங்க? நீங்க சுருக்கிட்டீங்களா, சுருக்கப்பட்டு விட்டதா, அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி என்ன சொல்லி இருக்கணும்? நபி என்ன அப்படியே சுருக்கிட்டனா, இந்த இப்ப மாத்திருவோம், அல்லது சுருக்கப்பட்டுச்சு ஏதாவது சொல்லணும்ல. நான் சுருக்கவும் இல்லை மறக்கவும் இல்லைங்கிறாங்க. இங்க மறந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க, மறந்தாங்களா இல்லையா? மறந்தாங்க. ஆனா நபி இங்க என்ன பேசுறாங்க? சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லைங்கிறாங்க. அப்ப நபி போய் சொல்லிட்டாங்களா? நபி போய் சொல்ல மாட்டாங்க, அது அல்லாஹ் கொடுக்கிற உத்தரவாதம். அப்ப இங்க என்ன நடந்த காரியத்தை இல்லைங்கிறாங்களே, நடந்த ஒரு காரியம் மறந்த ஒரு காரியத்தை நபி சொல்றாங்க இல்லைங்கிறாங்க. சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லைங்கிறாங்க. உடனே மற்ற தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, நீங்க சுருக்கிட்டீங்க, தொழுகை 4 ரக்காயத்து 2. அப்படியா? நேர போறாங்க ரசூலுல்லாஹ், மறுபடியும் மக்களுக்கு 2 ரக்காயத்து பேலன்ஸ் தொழுகை தொழ வைக்கிறாங்க. தொழ வைத்து விட்டு மக்களுக்கு என்ன சொல்றாங்க? நான் உங்களை போன்ற மனிதன் தான், எனக்கும் தவறு ஏற்படலாம், அப்ப எனக்கு தவறு ஏற்பட்டு எனக்கு அதை நினைவுபடுத்துங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி நமக்கு எதை தெரியுமா காட்டுது? நபிகள் பெருமகனாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தவறு ஏற்படும், அவர்கள் பலகீனத்துக்கு ஆள்படுவாங்க. ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் 4 ரக்காயத் தொழுகை 2 ரக்காயத் தொழ வைக்கிறாங்க. தொழ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. துல் யதைன் என்ற நபித்தோழர் கேட்கிறார். சஹீஹ் புகாரில் செய்தி இருக்கிறது. அந்த நபித்தோழர் என்ன கேட்கிறாரு? தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார். நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கணும்? சுருக்கப்பட்டுச்சாப்பா, அந்த மறந்துட்டோம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்.
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லைங்கிறாங்க. எல்லா நபித்தோழர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆகா மறந்துட்டோம் போல, இந்த மறந்ததுங்கிற விஷயத்தையே மறந்து போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மறக்கல அப்படின்னு. அதுவே ஞாபகம் வரல, மறந்துட்டோங்கிற விஷயம் கூட என்ன நபிக்கு என்ன வரல, ஞாபகம் வரல. மீண்டும் போய் 2 ரக்காயத்து தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொலை வைத்தார்கள். நபிக்கு என்ன வரும்? தப்பு வரும். நபியாவே இருந்தாலும் சரி, இங்கு தவறு இழைக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதே போன்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தொடர்பாக ஒரு அவதூறு பேசப்பட்ட நிகழ்வு நமக்கு தெரியும். ஆயிஷா அம்மையாரை குறித்து என்ன பேசப்பட்டது? அவதூறு பேசப்பட்டது. அது குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா நூர் 24வது அத்தியாயம் 11வது வசனம், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்க் அஸ்பத்தும் மின்கும், இந்த அவதூறை பரப்பியவர்கள் உங்களில் ஒரு சாராருங்கிறான். யார சொல்றான்? யார் பரப்புனது? சஹாபிகளை சொல்றான். நயவஞ்சகன் தலைமை தாங்கினான், அதுல மாற்றம் இல்லை. அதை கிரியேட் பண்ணது அவன் தான். ஆயிஷா நகி தப்பு பண்ணிட்டாங்க, அதை உருவாக்கினவன் அவன். பரப்புனது யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் தான் பரப்புனாங்க. இருக்கும் போல, தப்பு நடந்திருக்கும் போல. ஒரு சில நபித்தோழர்கள் மட்டும்தான் வாய்மூடி மௌனம் காத்துட்டாங்க. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம தேவையில்லாம அந்த முசீபத்துல தலையிட வேண்டாம்னு விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு சாரார் என்ன செய்தார்கள்னா, இருக்கலாம் போல அப்படின்னு பரப்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப இது மாதிரியான அவதூறு நபி தோழர்கள் பரப்பி இருக்கிறாங்க. அல்லாஹ் பின்னாடி அது குறித்து அடுத்தடுத்த வசனங்களை விளக்கம் கொடுக்கிறான். 24வது அத்தியாயம் 11லிருந்து தொடர்ச்சியாக வருது. அல்லாஹ் சொல்றான், இதை கேட்கும் போது ஹாதா இஃப்கும் முபீன், இது தெள்ள தெளிவான அவதூறு என்று நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா? நீங்க அப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஆயிஷா நாயகியை பத்தி ஒரு தகவல் வருது, நீங்க இதுவரைக்கும் ஆயிஷா நாயகி தப்பு பண்ணி பார்த்தது கிடையாது. ஒரு தகவல் வந்தா என்ன சொல்லி இருக்கணும்? அது பொய்யா இருக்கும், பண்டு நீ போயிருக்கணும். நீ அப்பதானே நல்ல முஸ்லீம். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? இருக்கும் போலயே, தப்பு நடந்திருக்கும் போலயே இப்படி பேசலாமா அப்படின்னு அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். நபி தோழர்களும் தவறு செய்வார்கள். யார் தவறு? மூசா நபி தெளிவுபடுத்துறாங்க, அல்லாஹ் தப்பு செய்ய மாட்டான், அல்லாஹ்க்கு மறதி வராது. எனவே அல்லாஹ் மட்டும்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ்வை தவிர அது நபிமார்கள், நம்முடைய தூதர், சஹாபாக்கள், தாபியின்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தவறிழைப்பார்கள். கவனக்குறையோட கூட குறை சொல்லிடுவாங்க, தப்பும் தவறுமா அறிவிச்சிருவாங்க. அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளணும். அது சம்பந்தமான ஒரு சில நபிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முஸ்னத் அஹ்மத் 16058. இவங்க என்ன சொல்றாங்க? ஹதீஸ்னு வந்துட்டாலே சரிங்கிறாங்க. நம்ம நிலைப்பாடு என்னது? ஹதீஸ்னு வந்துட்டா சரி, குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது, ஏனைய நபிமொழிகளுக்கு முரண்படக்கூடாது. முரண்பட்டு வந்துச்சுன்னா சரியில்லை. ஒரு ஆளு செத்துட்டான்னு சொல்லணும், ஆளை அடக்கம் பண்ணிடலாம். சாவலைன்னா சாவலன்னு சொல்லணும், ஆளை கூட்டு போயிடலாம். செத்துட்டான் ஆனா சாகலை, இப்ப என்ன அடக்கம் பண்ணவா ஆளை வைக்கவா? கேள்வி வருமா வராதா? முரண்பட்டு பேசக்கூடாது. அல்லாஹ் பேச மாட்டான். குர்ஆன்ல முரண்பாடு வராது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து வந்திருந்தால் ஏராளமான முரண்பாட்டை அவர்கள் கண்டிருப்பார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்க செய்தியில், குர்ஆனில், ஹதீஸில் முரண்பாடு வராது. முரண்பாடு வருதுன்னா அது அல்லாஹ் நபி சொல்லி இருக்க மாட்டாங்க, இப்படி முடிவெடுக்கணும். முரண்பாடு வருதுன்னு இங்க என் அறிவுக்கு முரண்பட்டு அப்படி பார்க்க முடியாது. இது அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் அதை நாம முடிவெடுக்கணும். இது யாருடைய வழிமுறையில நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட 2 நபர்கள் வராங்க. இந்த செய்தி எங்க வருதுன்னா முஸ்னத் அஹ்மதுல வருது. 24894வது நபிமொழி. 24894. ஆயிஷா நாயகி கிட்ட 2 நபர்கள் வராங்க, தாபீன்கள். 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ன அபா ஹுரைரத்த யுஹத்திஸு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு. அபூ ஹுரைரா நபி தோழர் இருக்கிறார்ல, அதிகமான நபிமொழி அறிவித்தவர் யார்? அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா சொன்னதாக இந்த 2 பேரும் ஆயிஷா நாயகி கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நபி சொன்னாங்களாம். அபூ ஹுரைரா சொல்கிறார், நபி சொன்னதாக. அதை இந்த 2 பேர் கேட்டுட்டு ஆயிஷா நாயகி கிட்ட சொல்றாங்க. என்ன அபூ ஹுரைரா சொன்னார்? ஃபதாரத் சக்கஹும் மின்ஹா ஃபிஸ் ஸமா, அதாவது இன்னமா தயரத்து மினல் ஃபில் இம்ராத்து வ தாபத்து வ தார், சகுனம் இருப்பதெல்லாம் பெண்களிடத்தில், கால்நடைகளிடத்தில், வீட்டில் இருக்கிறது. யார் சொன்னா? அபூ ஹுரைரா சொன்னாங்க. அபூ ஹுரைரா யார் சொன்னதை சொல்றாரு? நபி சொன்னதாக சொல்லுகிறார். சகுனம் எதுலாம் இருக்கு? இந்த பொம்பளைனாலே கெட்ட சகுனம், அதான் அந்த ஹதீஸ் சொல்லுது. பொம்பளைனாலே கொஞ்சம் கெட்ட சகுனம் தான், வீட்டுல கெட்ட சகுனம் இருக்குது,
வாகனத்துல கெட்ட சகனம் இருக்கு என்று நபி சொன்னதாக அபூ ஹுரைரா சொல்றார். யார்கிட்ட வருது தகவல்? ஆயிஷா கிட்ட வருது. இந்த செய்தி நம்ம அகமதுன்னு வச்சோம்ல, இந்த செய்தி புகார்ல இருக்கு. எதுல இருக்கு? இப்படி ஒரு செய்தி அபூ ஹுரைரா அறிவித்தார், நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு. பெண்கள் கால்நடைங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம். புகார்ல எப்படி வருது? குதிரைன்னு வருது. பெண்கள், குதிரை, வீடு, இதுல அபசகுணம் இருக்கு, சகனம் இருக்கு அப்படின்னு புகாரில ஆதாரபூர்வமான நபிமொழி இருக்கு. அதுல இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாரும் யாரு? எல்லாம் தங்கமான ஆட்கள், அற்புதமான ஆட்கள், நல்ல மக்கள், அவங்க தான் அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு செய்தி புகார்ல இருக்கு. இந்த செய்தி அகமதுல வரும்போது கூடுதல் எப்படி வருதுன்னா, அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்ல, 2 பேர் கேட்டு நேரா ஆயிஷா நகிட்ட வந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்னா உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் காலம் அது. அபூ ஹுரைரா வாழ்றாரு, ஆயிஷா நகி வாழ்றாங்க. அபூ ஹுரைராட்ட கேட்ட 2 பேர் ஓடி வந்துட்டாங்க இங்க ஆயிஷா நகிட்ட வந்து. என்ன கேட்கிறாங்க? ஆயிஷா நகியே, அபூ ஹுரைரா அப்படி சொல்றாரு, இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி அதுக்கு என்ன பதில் கொடுக்கறாங்க அப்படின்னா, வல்லதி அன்சலல் குர்ஆன் அலா அபில் காசிம் மா ஹக்கதா கான யகூல். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒருபோதும் நபி இப்படி சொல்லலங்கறாங்க. இப்ப ஆயிஷா நாயகி எந்த ஹதீஸை மறுத்துட்டாங்க? புகாரி செய்தி மறுத்துட்டாங்க. புகாரில் அதான வருது, பெண்கள், கால்நடை, குதிரை, வீடு, இதில் சகுனம் இருக்குதுன்னு நபி சொன்னதாக புகாரில் ஒரு செய்தி வருது. ஆயிஷா நபி சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இதை நபி சொல்லலங்கறாங்க. சொல்லிட்டு அவங்க கூடுதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான யகூலு வலாக்கின நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாறாக நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கான அஹ்லுல் ஜாஹிலியா யகூலுன அத்யரத்து ஃபில் மர்அத்தி வத்தாரி வத்தாபா, அறியாமை கால முட்டாள் மக்கள் இப்படி பேசிக் கொண்டு இருந்தார்கள் என்றுதான் நபி சொன்னார்கள். இதுல இருக்கு, நபி சொல்லல. நபி என்ன சொன்னாங்க? முன்னாடி காலத்துல இருந்தாங்களே மடையர்கள், அவங்கள அந்த பெண்களை கெட்ட சகனம், கால்நடையை கெட்ட சகனம், வீட்டை கெட்ட சகனம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பேசி இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா எப்படி கேட்டுட்டாரு? நபி சொன்ன மாதிரி அதை கேட்டுட்டார், நபி சொன்ன மாதிரி அறிவிச்சிட்டார். அப்படி சொல்லிட்டு குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. என்ன ஓதுறாங்க? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த், பூமியில் ஏற்படுகிற எந்த கேடாக இருந்தாலும், வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு ஏற்படுகிற எந்த கேடாக இருந்தாலும், இல்லா ஃபி கிதாபின், அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இல்லாமல் இல்லை. அல்லாஹ் நமக்கு நானதான் நடக்கும்னு அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏன் விபத்துக்குள்ளாகிறனா, என் கை போயிடுச்சா, அல்லாஹ் நாடிட்டான். எனக்கு ஒரு நல்லது நடக்குதா, அல்லாஹ் நாடிட்டான். அது யார் காரணம் கிடையாது. என் வீட்டில் உள்ள பொம்பளையில காரணம் கிடையாது, என் வீடு காரணம் கிடையாது, என் இருக்கிற வாகனம் காரணம் கிடையாது, என் இருக்கிற கால்நடை காரணம் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு குர்ஆன் ஆயத்து சொல்லுது. இந்த குர்ஆன் ஆயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து போட்டு என்ன சொல்றாங்க? அபூ ஹுரைரா தப்பா கேட்டுட்டாரு, ரசூலுல்லாஹ் சொன்னது வேற. அப்ப யாருக்கு தப்பு வரும்? சஹாபாக்களுக்கு தப்பு வரும். அங்கே கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இது இவ்வளவு காலம் வரல, ஆயிஷா அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. அபூ ஹுரைரா அப்படி சொல்றாரு, 3 விஷயத்துல சகனம் இருக்கு நபி சொன்னதா சொல்றாரு, அபூ ஹுரைரா தப்பா கேட்டுட்டாரு, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல அப்படின்னு இந்த செய்தியை மறுத்துட்டாங்க. இப்ப இந்த புகாரி செய்தி ஏத்துக்கணும் வேண்டாமா? ஒரு பேச்சுக்கு புகாரி செய்தி நீங்க ஏத்துக்கிட்டா ஆயிஷா நாயகி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இல்ல ஆயிஷா நாயகி தப்பு பண்ணலன்னு சொன்னா புகாரி செய்தி நீங்க மறுக்கணும். என்ன செய்ய போறீங்க? இதை நீங்க கேளுங்க. அங்க தௌஹீத் வாதம் பேசக்கூடிய ஆலிம் பெருமக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஆயிஷா நாயகி இந்த செய்தியை மறுத்து விட்டார்கள், நீங்க ஏற்கிறீங்களா இல்லையான்னு கேளுங்க. நாங்க ஏற்கிறோம், அது புகாரில் வருது. அப்ப ஆயிஷா நாயகி தப்பு பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல ஆயிஷா நாயகி தப்பு பண்ணல, அப்ப புகாரி தப்பு பண்ணிட்டாரா? ஏதாவது ஒரு ஆள் தப்பு பண்ணிருக்கணுமா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்? புகாரி இமாம் இதில் தவறு இழைத்து விட்டார், கவனக்குறையில பதிவு செஞ்சிட்டார், வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு செய்தி, உமர் ரலியல்லாஹு எப்படி மௌத்தானாங்க? சுபுஹ் தொழுகையில பின்னாடி இருந்த ஒரு நயவஞ்சகன் கத்தியை வச்சு விழாப்புறத்துல கடுமையா தாக்கிட்டான், குத்திட்டான். அதனால ஒரு பெரிய பாதிப்படைந்து ஒரு சில நாட்கள்ல 1-2 நாள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க. அந்த மௌத்து நெருக்கத்தில் அந்த படுக்கையில கிடக்கும் போது குத்துயிரும் கொலையுருமாக இருக்கும் பொழுது வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்க. வந்தவருக்கு உமரை பார்த்தோன்னு கடுமையான வருத்தம், அழ ஆரம்பிச்சிட்டார். ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு கலீஃபா, அவர் இப்படி மௌத்தாவற நிலையில இருக்கிறாரு, நல்ல மனுஷன் நம்மளை விட்டு போறாரு அப்படின்னு வேதனைப்பட்டு அழுவுறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? நீ அழாதங்கிறாங்க. நீ என்ன செய்யாத, எனக்காண்டி அழாத. ஏன் அழாதங்கிறாங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. நபி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு ஹதீஸை சொல்றாரு. உமர் எத்தனை வருஷம் நபி கூட வாழ்ந்தவர்? 16 வருஷம், சொர்க்கவாசி என்று உறுதி செய்யப்பட்ட நபர், அப்படிதானே? அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல் மையத்த லா யுஅذபு பிபுகாயி அஹ்லிஹா, ஒரு மனிதன் மௌத்தானதுக்காக இன்னொருவர் குடும்பத்தார் அழுவார்களே ஆனால் அந்த மனுஷனுக்கு தண்டனை கிடைக்கும்.
யாரு கிடைக்கும்? நான் மௌத்தா போயிட்டேன், நான் மௌத்தாயிட்டேன், என் மனைவி அழத்தான் செய்வான், என் குடும்பத்தார் அழத்தான் செய்வாங்க. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? உமர் சொல்லுகிறார், நபி சொன்னதாக சொல்லுகிறார். இந்த செய்தி எதுல வருது? புகாரில தான் வருது. நபி என்ன சொன்னாங்களா? ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அழக்கூடாதான், நீங்க அழுதுட்டேன்னு வைங்க அப்புறம் மௌத்தானவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதை கேட்டவர் யாருன்னா உர்வத் இப்னு ஸுபைர். அவர் நேரம் எங்க வராரு? ஆயிஷா நைட்டு. எல்லா பிரச்சனையும் அந்த காலத்து ஆயிஷா நைட்டு தான் பேருக்கு. அறிவிச்சுடர் இல்லையா, தலை சிறந்த மார்க் அறிவு இல்லையா உங்கள்கிட்ட? ஆயிஷா நைட்டு வந்துட்டாங்க. வந்து கேட்கறாங்க, ஆயிஷா நாயகி இப்ப தான் உமரை போய் பார்த்துட்டு வந்தேன், அவர் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறார், நான் அவருக்காண்டி அழுதேன். அவர் என்ன பார்த்து ஒரு கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்காண்டி அழாதீங்க, ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டு அதுக்காண்டி அழுதாங்கன்னா மௌத்தா போனவருக்கு தண்டனைங்கிறாரு, நபி சொன்னதா சொல்றாரு, உண்மையா? எதுக்கும் கேட்டுக்கோங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து கேட்க வர்றாரு. ஆமா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ் வந்து உமருக்கு அருள் புரியட்டும், அவர் தப்பா கேட்டுட்டாரு. யாரு கூட தப்பு பண்ணிருக்கிறா? அபூ ஹுரைரா மட்டும் தப்பு பண்ணல, உமரும் தப்பு பண்ணிருக்காரு. அவர் தப்பா கேட்டுட்டாரு, நபி அப்படி சொல்லலப்பா. நபி உண்மையில என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு யூதன் மௌத்தாயிட்டான். யூதன் அல்லாஹ்வை மறுத்தவன், அவன் மௌத்தாயிட்டான். அவனை பிரிந்து அவன் குடும்பத்தார் அழுகிறார்கள். அவன் அல்லாஹ்வை மறுத்ததனால் அவனுக்கு கபர்ல தண்டனை நடக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க? அந்த யூதன் அங்கு தண்டிக்கப்படுகிறான், குடும்பத்தார் இங்கு அழுகிறார்கள். ரெண்டு வேற வேற வார்த்தை, வேற வேற சென்டென்ஸ். இவர் என்ன நினைச்சிட்டாரு? அவன் தண்டிக்கப்படுறதுக்கு இவங்க அழுவதுதான் காரணம். இவர் புரிஞ்சுக்கிட்டார், நபி சொன்ன வார்த்தையை இவர் தவறுதலாக புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி ஒரு குர்ஆன் ஆயத்தை இதுக்கு அள்ளி போடுறாங்க. என்ன வருது? ஒலா தசீரு வாசிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவரின் பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். அழுவது தப்புனே வைப்போமே, அழுதவன தண்டிக்கப்படணும். நான் மௌத்தாயிட்டேன், என் குடும்பத்தார் அழுதானே, யார் தண்டிக்கப்படணும்? அழுவது தப்புனா குடும்பத்தார் தண்டிக்கப்படணும். நான் எப்படி தண்டிக்கப்படலாம்? கரெக்டா இல்லையா? ஆயிஷா நாயகி குர்ஆன் ஆயத்தை போட்டு உமர் தப்பா கேட்டுட்டாரு, தப்பா விளங்கிக்கிட்டாரு, அது வந்து உண்மையில அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒருவரின் பாவச்சுமை இன்னொருவர் சுமக்க மாட்டார்னு வருது. எனவே நீங்க அழுவறதுனால உங்களுக்கு தண்டனை கிடையாது. உங்களுக்கு தண்டனை சொன்னாலும் ஒரு நியாயம் உண்டு, அதுவும் நபி சொல்லல. அழுவறனால என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. ரசூலுல்லாஹ் தாம் பிள்ளையை கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? அழுதாங்க. இப்ராஹிம் என்ற குழந்தை 17 அல்லது 18 மாதம் கூட பூர்த்தி ஆகாத 1.5 வயசு புள்ள, ரசூலுல்லாஹ்வுடைய ஆம்பளை புள்ள மௌத்தா போச்சு. ரசூலுல்லாஹ் கையில புள்ளைய வச்சிருக்காங்க, அப்படி கண்ணீர் வடியுது. ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் எங்கள் கண்கள் கண்ணீரை வடிக்குது, உள்ளமெல்லாம் கடுமையா கலக்கமாயிருக்கு, ஆனா அல்லாஹ்க்கு விரோதமா நாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தாம் பேர பிள்ளையை போய் சந்திக்க போறாங்க. ஸைனப் நாயகிக்கு பிறந்த பிள்ளை, ரசூலுல்லாஹ்க்கு பேர பிள்ளை. அந்த பேர பிள்ளையை போய் பார்க்கும்போது அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அழுகுறாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அழுகுறீங்களே நீங்க? இப்ப இது ரஹமத்துப்பா, இது அல்லாஹ் கொடுத்த அருள். அன்புனா அப்படிதான் இருக்கும், அது இயல்பா. அது வெளியே இருக்கும்போது வீராப்ப பேசுவோம், இங்க வந்துட்டு அது அழுக வரத்தானே செய்யும் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிய வைத்தார்கள். எனவே ஜனாசா கழுத என்ன கிடையாது, அது பாவம்லாம் கிடையாது. பிரிந்தால் அழுக வரும், தாராளமா அழுகலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தப்பா கேட்டுட்டாங்க. இங்க தப்பு யார் செஞ்சது? உமர் செய்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இதுவும் ஆயிஷா நாயகி சம்பந்தப்பட்டதுதான். ஆயிஷா நாயகிட்ட மஸ்ரூக் என்ற ஒருவர் வரார், தலை சிறந்த தாபி. சரிங்களா? மஸ்ரூக் வந்து என்ன சொல்றாரு? ஆயிஷா நாயகியே, இந்த வெளியே மக்கள் பேசுறாங்க. மக்கள்னா அன்றைய காலத்துல யார் இருந்தா? நம்மளா இருந்தோம். யார் இருந்தா அந்த காலத்துல? சஹாபாக்களும் தாபீன்களும். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கனால அடுத்து இருக்கிறது யாருதான்? சஹாபாக்கள், தாபீன்கள். தபா தாபீன் வரமாட்டாங்க. சஹாபி எல்லாம் மௌத்தானது தபா தாபீன்கிற ஆட்களே வருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு சஹாபி உயிரோடு இருக்கிறாங்க, அப்ப தாபி மட்டும்தான். சஹாபி, தாபி. மக்கள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை கொண்டு வரார், ஒரு தகவலை. என்ன பேசுறாங்கப்பா அப்படின்னு ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் போனாங்களா இல்லையா? இந்த மேராஜ் மாசம், இந்த ரஜப் இப்படி சொல்லுவாங்க, ரஜப்லாம் என்ன கிடையாது, மேராஜ் மாசம்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் போனாங்க. அல்லாஹ் கிட்ட போய் தொழுகை வக்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப அல்லாஹ்வை பார்த்தாங்களா இல்லையா? எவ்வளவு நெருக்கத்துக்கு போயிட்டாங்க, அல்லாஹ் பக்கத்துல போயிட்டாங்களா இல்லையா? அல்லாஹ்வை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்கன்னு மக்கள் பேசுறாங்களே, இது உண்மையா? அப்படி மக்கள் பேசுறாங்களா? யார் தான் பேசுனது? சஹாபி, தாபி தான் பேசி இருக்க முடியும், வேற யாரும் இல்லையா? நம்மளா போய் இருந்தாங்க, நம்ம கிடையாது. சஹாபிகள் இருந்தாங்க, தாபிகள் இருந்தாங்க. அப்ப மக்கள் பேசுறாங்கன்னு யார் தான் பேசி இருக்கணும்? சஹாபிகள் பேசி இருக்கணும் அல்லது தாபிகள் பேசி இருக்கணும். அப்ப ஆயிஷா நாயகி கடுமையா கோவப்படுறாங்க. அப்ப சொல்றாங்க, நீ கேட்ட கேள்வினால என்னுடைய உடலின் ரோமங்கள் சிலிர்க்குதுங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? நபி அவர்கள் மியாராஜ் பயணம் போனது உண்மை, வக்து தொழுகை வாங்கிட்டு வந்தது உண்மை, சொர்க்கத்தை பார்த்தது, நரகத்தை பார்த்தது, சித்ரத்துல் முன்தஹா அதையெல்லாம் பார்த்ததெல்லாம் உண்மை.
அல்லாஹ்வை பார்த்தாங்கிறது பொய். எவன் ஒருவன் நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் சொல்றானோ அவன் பொய் சொல்லிட்டான். அல்லாஹ்வை பார்க்கலாம் முடியாது. குர்ஆன் ஆயத்து என்ன சொல், இதுக்கும் குர்ஆன் ஆயத்து. ஆயிஷா கிட்ட எதை பேசினாலும் என்னதான் வரும்? குர்ஆன் ஆயத்து தான். குர்ஆன் ஆயத்து அள்ளி போடுறாங்க. 6வது அத்தியாயம் சூரா அன்ஆம். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவ லத்தீஃபுல் கபீர். அவனை கண்கள் பார்க்காது, அவன் தான் கண்களை பார்க்கிறான். அவனை செய்யாது, கண்ணு பார்க்காது, நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு நல்லா சொல்றானே. அப்புறம் எப்படி நபி பார்த்திருப்பாங்க? எவனாவது ஒன்ட்ட அப்படி சொன்னாம்னா இப்படியே வருது. யாராவது ஒன்ட்ட அப்படி சொன்னாங்கன்னா அவர் பொய்யர், ஏமாத்து பேர் வழி, நீ நம்பாத அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகளார் காலத்திலேயே பல நபித்தோழர்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய விஷயத்துல தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. நபி தோழர்களே தப்பு பண்ணிருக்கிறாங்க. தாபிகள் பண்ண மாட்டாங்களா? நம்ம கேள்வி அது. தபா தாபி பண்ண மாட்டாங்களா? பின்னால் வந்த அறிவிப்பாளர்கள் பண்ண மாட்டாங்களா? புத்தகத்தை எழுதின இமாம் பண்ண மாட்டாரா? ஒரு அறிவிப்பாளர், அவருடைய பேரை நம்ம சொல்றோம் பாருங்க, அவர் எந்த அளவிற்கு ஒரு பெரிய ஏமாற்று பேர் வழியா இருந்திருக்கிறாருங்கிறத பாருங்க. அவருடைய பேர் முகமது பின் சயீதில் முசல்லம். அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4000 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். இவர் தாபி அல்லது தபோ தாபி பட்டியல வருவார். எத்தனை செய்தி? 4000 ஹதீஸ் இவர் அறிவிச்சிருக்கிறார். அறிவிச்சு இவர் ஆள் எப்படிப்பட்டவர், நல்ல மனுஷன் பேர் வாங்கிட்டார். பிற்காலத்தில் இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அல்லாட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு பயம் வந்துச்சா என்னவோ, மக்களை அழைச்சு என்ன பண்ணிட்டாரு, பிரகடனப்படுத்திட்டார். மக்களே என்ன மன்னிச்சிருங்க, நான் அறிவிச்ச 4000 ஹதீஸ் பொய்யின்ட்டார். அவரே சொல்றாரு, வேற ஆள் வரல, அவர் தான் 4000 ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு. நபி இதை சொன்னாங்கப்பா, நபி அதை சாப்பிட சொன்னாங்கப்பா, நபி இப்படி தூங்க சொன்னாங்கப்பா, நபி இப்படி தொலை சொன்னாங்கப்பா. 4000 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். 4000 ஹதீஸ் அறிவிச்சு இவர் நல்லவர் பேரு. இவர் ஹதீஸ் எல்லாம் மக்கள் ஏற்றி கடைபிடிப்பதற்கு இருந்த நிலை. இவர் என்ன பண்ணிட்டாரு, மவுத்து நெருக்கத்தில் வரும்பொழுது தான் சாக போறோன்ற பயம் வந்துருச்சா என்னவோ, அவர் சொல்லுகிறார், நான் 4000 செய்திகளை இட்டு கட்டி விட்டேன். எக்கச்சக்கமான செய்தி இட்டு கட்டியாச்சு. நீங்க என்ன செய்யாதீங்க, ஏன் செய்தி ஏத்துக்காதீங்க, நானும் குற்றவாளி ஆயிருவேன், நான் தெளிவுபடுத்திட்டேன் அப்படிங்கிறார். இப்ப இவர் பெரும் பொய்யராக பார்க்கப்படுகிறார். ஏன்னா ஒத்துக்கிட்டார்ல, பொய் சொல்லிட்டோங்கிறத ஒத்துக்கிட்டார். எப்ப இவர் பேர் வந்தாலும் தூக்கிரு, அது ஹதீஸ் பொய் தான். இவர் என்ன நம்பாதீங்க. இப்ப இவர் ஒத்துக்கிட்டாரு. எத்தனை பேர் உண்மையாளர் யாருக்கு தெரியும்? உண்மைதானே. ஹதீஸ் நான் சொன்ன முன்னாடி 20,000க்கும் அதிகமான அறிவிப்பாளர்கள் ஹதீஸ் துறையில இருக்கிறாங்க. நபித்தோழர்கள் தவறு செய்வார்கள். நபித்தோழர்கள் போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, கவனக்குறைவோடு கேட்டு கவனக்குறைவோடு அறிவிப்பாங்க. பின்னாடி வரக்கூடிய தாபியங்கள், பின்னாடி வரக்கூடிய தபா தாபியங்கள், அதுல உள்ள மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள், இவர்கள் நல்லவர்கள்ங்கிறதுக்கு யார் அத்தாரிட்டி, யார் கேரண்டி கொடுக்கிறதுக்கு? நபி சொன்னாங்களா? இப்ப இந்த தாபி இருக்கார, இவர் நல்லவர், இந்த தபா இவர் சொன்னாலே ஏத்துக்கங்க அப்படி நபி சொன்னாங்களா? சொல்லலையே. நபி உண்மையில என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஹதீஸ் நீங்க பாருங்க. அந்த செய்தி என்ன வருது அப்படின்னு கேட்டா, இது முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, 16058வது நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வரும். யார்கிட்ட இருந்து வரும்? என்கிட்ட இருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை பற்றி ஒரு நபியாவும் சொல்ல போறாங்க நம்மகிட்ட கிடையாது. என்னை பற்றி ஒரு செய்தி உங்கள்கிட்ட வரும். அப்படி வரும்போது தாரிஃபுஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளம் அதற்கு என்ன செய்யணும்? இசைந்து கொடுக்கணும், ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். தலீனு லஹு அஷ்ஆருக்கும் வஅப்ஷாருக்கும், உங்களுடைய தோல் ரோமம் அதற்கு அடிபணியணும். இது நபி தான்பா சொல்லி இருப்பாங்க, என்ன அழகான வார்த்தை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை என்னை பத்தி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, தரவுன அன்னஹு மின்கும் கரீப் வ அனா அவுலா பிக்கும் பிஹி, அந்த செய்திக்கு நானே மிக நெருக்கத்துக்குரியவன். என்ன சொல்ல வராங்க தெரியுதா? ஒரு செய்தி வந்துச்சுன்னா கருத்தை பாருங்க, என் தகுதியை பாருங்க, நான் யாரு? தூதர், நான் இதை சொல்லி இருப்பேனான்னு பாருங்க. நான் இது எப்படிப்பா நபி சொல்லி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம, கண்டிப்பா இதை நபி தான் சொல்லி இருப்பாங்கிற மாதிரி ஒரு செய்தியாக இருந்தால் அதை நான் தான் சொல்லி இருப்பேன், நீ நம்பு, ஏத்துக்க அப்படிங்கிறாங்க. தொடர்ச்சியாக நபி அவர்கள் சொன்னார்கள், இதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னை பற்றி ஒரு செய்தி உங்கள்கிட்ட வருது. தன்கிரு குலூபுக்கும், உங்கள் உள்ளம் அதை ஏற்க மறுக்குது. இது நபியா சொன்னாங்க, நம்மளே இப்படி சொல்ல மாட்டோம், நபி எப்படிப்பா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது. தன்ஃபிரு அஷாருக்கும் அபஷாருக்கும், உங்கள் தோள்களும் உங்கள் ரோமங்களும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து ஓடுகிறது, அதுக்கு அடிபணிய மறுக்குது. அப்படி இருந்தால் தரவுன அன்னகும் மின்கும் பஈத் ஃபஅனா அபாதுக்கும் மின்ஹும், நான் அந்த செய்தியில் உங்களை விட்டும் தூரமா இருக்கிறேன், நான் கண்டிப்பா அந்த செய்தி சொல்லியிருக்க மாட்டேன், இப்படி முடிவெடுங்கிறாங்க.
ஒரு ஹதீஸ் வருது, நபி அவர்கள் சொன்னார்கள் வந்துச்சு வைங்க, செய்தியை பாருங்க. நபியின் தன்மை, அவர் பண்பு, அவர் குணாதிசயம், அவருடைய பண்பாடு அதுக்கு ஒத்து இருக்குதா மாற்றமா இருக்குதா? ஒத்து இருந்துச்சுன்னா அது நான் தான் சொல்லியிருக்கேன். மாற்றமா இருந்துச்சுன்னா நான் சொல்லல, நீ தெரிஞ்சுக்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஒரு காலமும் நான் அப்படி பேச மாட்டேன், நீ முடிவெடுத்துக்க என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ஹதீஸ் வந்து எதை மட்டும் பார்க்க கூடாது, அறிவிப்பாளர் மட்டும் பார்க்க கூடாது. யாருப்பா சொன்னா? புகாரில் வந்திருக்கு. புகாரில் வந்திருக்கா? ஆயிஷானைக்கு அறிவிச்சாங்களா? இன்னென்ன தாபி இன்னென்ன தபா தாபி வந்தாங்களா? அப்ப அது சரிதான். உள்ள என்ன இருந்தாலும் பார்க்க மாட்டோங்கிறது தப்பு. எப்படி இருக்கணும்? அறிவிப்பாளர்களையும் பார்க்கணும், உள்ள இருக்கிற கருத்தையும் பார்க்கணும். அறிவிப்பாளர்கள் நல்லவரா இருக்கணும், உள்ள இருக்கிற கருத்து நல்லதா இருக்கணும். ஒருவேளை உள்ள இருக்கிற கருத்து குர்ஆனுக்கு விரோதமாக, ஹதீஸுக்கு விரோதமாக இருக்குமேயானால் ஏற்றுக்கொள்ள கூடாது. நாம இந்த நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், 15 வருஷ காலத்துக்கு மேலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைப்பாடு வழிகேடுனா இதே நிலைப்பாட்டை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிஷா நாகி செய்தார்கள். பெண்கள் குதிரை வீட்டில் சகுனம் இருக்கிறது என்று ஒரு தகவல் வரும்பொழுது அதை மறுத்தாங்க. அபூ ஹுரைரா சொன்னாரு, அவர் தப்பா கேட்டுட்டாருப்பா, அப்படி ஹதீஸே கிடையாதுன்ட்டாங்க. ஒரு மனிதர் மௌத்தாகி விட்டால் அவருக்காக குடும்பத்தார் அழுதால் மையத்துக்கு வேதனை. உமரை கேட்டாரு, உமருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவர் தப்பா கேட்டுட்டார், நபி அப்படி சொல்லலன்ட்டாங்க. நபி அவர்கள் மேராஜ் பயணத்தில் அல்லாஹ் பார்த்தாங்களாம். ஆயிஷா கிட்ட தகவல் வருது, பொய், யார் அப்படி சொன்னா பொய்யன்னு அர்த்தம், அதை நம்பாது அப்படிங்கிறாங்க. அப்ப தகவல் வரும்போது தகவலை பார்க்கணும். இந்த தகவல் சரியா, குர்ஆனுக்கு ஒத்து இருக்கிறதா, குர்ஆனுக்கு விரோதமா இருக்குதா, ஏனைய ஹதீஸுகளுக்கு அது ஒத்து இருக்கிறதா, ஏனைய ஹதீஸுக்கு விரோதமா இருக்குதா, ஒண்ணுக்கொண்ணு முரண்படும் போது அந்த செய்தியை சரி என்ற மனநிலையில் எப்படி பார்க்க முடியும்? இதனால அந்த அறிவிப்பாளர் நமக்கு பொய்யர்னு சொல்லல, அந்த புத்தகத்தின் இமாம பொய்யர்னு சொல்லல. அவர்கள் தவறு இழைத்திருக்கலாம், கவனக்குறைவோடு இருந்திருக்கலாம். எந்த அளவுக்கெல்லாம் பதிவு செய்வாங்க அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு இதை கேளுங்களேன். ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. இப்ப தாபிங்கிறவங்க அவங்க ஒரு ஆசிரியர், தபா தாபிகளுக்கு தபா தாபி ஆசிரியர், பின்னாடி வரக்கூடிய இமாம்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் அவங்க ஆசிரியரா இருப்பாங்க. அந்த ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, இப்ப எனக்கு எங்க ஆசிரியர் சொன்னாரு, எனக்கு இந்த ஆசிரியர் இதை சொன்னாரு அப்படின்னு ஹதீஸை சொல்லுவாங்க. அறிவிப்பாளரை போட்டு கேட்டு எழுதுறவங்க மாத்தி எழுதிருக்க மாட்டாங்களா? ஒரு நோக்கத்து மாறி இருக்காதா, ஒரு குறியீடு மாறி இருக்காதா? எப்படி எல்லாம் எழுதுவாங்கன்னு கேட்டா, இப்படி ஒரு தகவல், இதை கவனிங்க. யூதரின் கருத்தை நபியின் கருத்தாக எழுதிய நிகழ்வு உண்டு. யாருடைய கருத்தை? யூதன் கருத்தை நபியின் கருத்தை எழுதுவாங்க. நபியின் கருத்தை யூத கருத்தாக எழுதிய நிகழ்வும் உண்டு. என்ன காரணம்? யூதன் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு வருவாங்க, நபி இப்படி சொன்னாங்கன்னு இப்படி சொல்லுவாங்க, எழுதக்கூடியவங்க மாத்தி எழுதிடுவாங்க. அன்றைய காலத்துல என்ன ப்ரோக்ராமிங்கா இருந்துச்சு, ரெக்கார்ட பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு பாக்குறதுக்கு. அவங்க காதல விழுந்ததை எழுதுனாங்க, அதை அடுத்த தலைமுறைக்கு போய் சொல்லிட்டாங்க. இதுல தவறு வந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே சந்தேகப்படல. எது குர்ஆனுக்கு விரோதம், ஹதீஸுக்கு விரோதமாக இருக்குதோ அதை சந்தேகப்பட்டு தான் ஆகணும். இதுல உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை சொல்லட்டுமா? புகாரியில தத்லீஸான அறிவிப்பாளர் சில பேர் இருக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளர்கள் பேர் என்னது? தத்லீஸ். தத்லீஸ் என்ன தெரியுமா? இருட்டடிப்பு செய்யறது, மறைக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன் உங்களுக்கு. நம்ம ஊர்ல உள்ள ஒரு 20 வருஷத்துக்கு நான் பார்த்த ஒரு நிகழ்வு வந்து உங்களுக்கு சொல்றேன்னு வைங்க, ஒரு ஆளை பத்தி சொல்றேன் அப்படின்னா, நான் உண்மையா சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்க்கு பயந்து பொய்க்கு நான் மாட்டிக்கோனா இல்லையா? என்கிட்ட யாரு சொன்னாங்களோ அவர் பேரை சொல்லணுமா வேண்டாமா? அவர் பேரை சொல்லணும். நான் அப்படி சொல்லலைன்னா நான் பொய்யன். வேற யாரும் எனக்கு ஒரு தகவலை கொடுத்து, இப்ப இங்க ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் இருக்கிறார், இவர் சொன்னா நீங்க நம்புவீங்க. இப்படி வச்சுக்கோங்களேன், இந்த பள்ளியோட தொடர்புல இருக்கிற ஒரு ஆளை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிரபலியமான நபர், அவர் பேரை சொல்லி நான் ஒரு கருத்து சொன்னா நீங்க நம்பிடுவீங்க. இப்ப இவரா சொன்னாரு, யார், நம்ம அப்துல் காதர் பாயா, சுலைமான் பாய் இவரா அப்படின்னு நீங்க நம்பிடுவீங்க. அது மாதிரி ஒரு ஆளுடைய பேரை சொல்லி இவர் சொன்னாரு, நான் தகவல் சொல்றேன், ஆனா உண்மையில அவர் சொல்லல, வேற ஆள் சொல்லி இருக்கிறார். இது பொய்யா இல்லையா? கடைஞ்செடுத்த பொய்யில இது. தகவலை சொல்றாங்கன்னா யாரு சொன்னாங்கிறது சேர்த்து சொல்லணுமா இல்லையா? சொல்லும் போது வேற ஆசிரியர் மாத்திடுவாங்க. இந்த மாதிரியான அறிவிப்புக்கு பேர் தத்லீஸ் அறிவிப்பு என்று சொல்வார்கள். இந்த அறிவிப்பாளர்கள் புகாரில் இருக்கிறாங்க. எந்த நம்பிக்கையில ஏத்துக்க முடியும்? இதை மட்டும் வைத்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சிட்டு தனக்கு சொன்ன ஆசிரியர் வேற ஒரு ஆசிரியரா இருப்பார். இவர் ஆசிரியர் பேரை மறைச்சிருவார், ஆசிரியர் பேரை எடுத்துட்டு அவருக்கும் ஆசிரியர் பேரை அறிவிப்பார். பின்னாடி வர மக்கள் என்ன பார்ப்பாங்க, இவர் அறிவிச்சிருக்காரு, அவர் அறிவிச்சிருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான், ஹதீஸ் சரின்றுவாங்க. இடையில ஒரு ஆளை இவர் விட்டுருக்கிறார், தெரியாது. அந்த ஆள் நல்ல, அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் நல்லவரா கெட்டவரானே பார்க்க முடியும். யாருன்னு தெரியலையே, இவர் தான் மறைச்சிட்டாரு.
அப்படியான தத்லீஸ் செய்யக்கூடிய அறிவிப்பாளர்கள், இருட்டடிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பாளர்கள் புகாரில் இருக்கிறார்கள். ஆனா இதுல ஹதீஸ் துறை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹத்தசனான்னு போட்டவர் சொன்னார்னா ஏத்துக்குவோம் அப்படின்னு அர்த்தம், இவர் தான் அறிவித்தார்னு அர்த்தம். அன் போட்டு சொன்னா ஏத்துக்கூடாது, இவர் வழியாக வந்ததுன்னு ஏத்துக்காதீங்க, உள்ள ஏதோ பாய் ஏதோ பண்ணியிருப்பாரு ஏத்துக்காதீங்க. அப்ப ஹத்தசனான்னு சொன்னா மட்டும் அவர் கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு, எந்த உத்தரவாதம் இருக்கு? கிடையாது, இல்ல உத்தரவாதம் கிடையாது. இல்ல இது ஒரு ஒரு வகையான ப்ரெடிக்ஷன் தான், ஒரு யூகம், கரெக்டா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஹதீஸ் அனைத்துமே ஒரு நம்பிக்கை தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹதீஸ் அனைத்துமே என்னது? அது ஒரு நம்பிக்கை. 6 தலைமுறை தாண்டி வருது. நம்ம 6 தலைமுறை நம்ம பார்க்கல, நம்ம ஒரு தலைமுறை தான் பார்த்தோம். புகாரி இமாம் எத்தனை தலைமுறை பார்த்தாரு? அவர் ஒரு தலைமுறை தான் பார்த்தாரு, தன்னுடைய ஆசிரியர் தான் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி உள்ள ஆசிரியர் அவர் தான் பார்த்திருக்காரு, அதுக்கு முன்னாடி உள்ள ஆசிரியர் அவர் தான் பார்த்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் தான் பார்த்திருக்காங்களே தவிர 6 பேரையும் புகாரி இமாம் பார்க்கல. ஆயிஷா நாயகி சொல்லி, அதை உருவத்து சுபேர் சொல்லி, அதை அதுக்கடுத்து உள்ள தபா தாபி சொல்லி, அதுக்கடுத்து உள்ளவர் சொல்லி புகாரிட்ட ஒரு செய்தி வருதுன்னு இங்க புகாரி இமாம் ஆயிஷா நாயகிட்ட போய் கேட்டாரு, கேட்கல. உருவத்து சுபேர்ட்ட போய் கேட்டாரா? கேட்கல. தபா தாபிட்ட போய் கேட்டாரா? கேட்கல. இவர் அவர் ஆசிரியர்கிட்ட கேட்டார். இவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தன் ஆசிரியர் மட்டும்தான். 6 தலைமுறை 5 தலைமுறை தாண்டி வருகிறது என்றால் தவறு இழைப்பதற்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே தப்புன்ற கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. மார்க் அப்படி நம்ம சொல்லல, அது சக்திக்கு மீறிய காரியம். ஹதீஸ் எல்லாம் மறுக்கிற நிலைக்கு போயிடும். எது குர்ஆனுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுக்கும் முரண்பாடாக வருதோ அதை மறுப்பதில் என்ன தப்பு இருக்கு? யார் யாரெல்லாம் மறுத்திருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வாரத்தில் சொல்லுவோம். தௌஹீத் ஜமாத் தான் மறுத்திருக்குன்னு நினைப்பாங்கல்ல, தௌஹீத் ஜமாத் தான் சூனிய செய்தி மறுத்திருக்கு, சூனிய செய்தி நம்ம தான் மறுத்தோம். ஆனா வேற வேற செய்திகளை எந்தெந்த இமாம்கள் மறுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியலே இருக்கு. முந்தைய காலம் போன 20 வருஷம் இல்ல, 200 வருஷம் 500 வருஷம் 800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம்கள் எல்லாம் பல நபிமொழிகளை குர்ஆன் வசனத்தை காரணம் காட்டி, ஆயிஷானுக்கு எப்படி காரணம் காட்டினாங்க? குர்ஆன் ஆயத்தை, அது போன்று காரணம் காட்டி மறுத்த பல இமாம்கள் இருக்கிறார்கள். சரி, அதே மாதிரி ஹதீஸ்ல சில வகையான ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸை எல்லாம் எந்த இமாம்களை பின்பற்றணும், புகாரியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏற்பார்களா அப்படிங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க என்னென்ன மாதிரியான ஹதீஸ்கள் என்று வருது அப்படின்னு கேட்டா, முல் தரீப் என்று சொல்லப்படுகிற ஒரு ஹதீஸ். இந்த முல் தரீப் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடியவர் வாங்க ஹதீஸ் துறையில் முழு தரீப், அதே மாதிரி முதரஜ், ஷாது, மஹ்பூல் என்ற பெயர்ல சில நபிமொழிகள் உண்டு. இந்த நபிமொழிகள் என்னன்னா சஹி என்ற தரத்தில் உள்ள நபிமொழி, ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம சொல்லுவாங்கல்ல சஹினை ஏத்துக்கங்கன்னு, சஹிக்குன்னா நீங்கள் முழு தரீப் முதரஜ் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை ஏத்துக்கணுமா இல்லையா? அது சம்பந்தமான தொடர் செய்திகளை இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். இறுதியாக ஒரே ஒரு தகவலை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள் இருந்தாங்க. ஒரு அம்மையார் மௌத்தாயிட்டாங்க ஆரம்பத்திலேயே, ஹதீஜா அம்மையார். மிச்சம் 10 மனைவிமார்கள். யாரெல்லாம் அந்த 10 பேர் அப்படின்னா,
ஆயிஷா, ஹப்சா, சௌதா, ஜுவைரியா, சஃபியா, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், ஜைனப் பின்த் ஹுசைமா, உம்மு சலமா, உம்மு ஹபீபா என்ற மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா என்ற மொத்தம் 10 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. இந்த மைமுனாவை திருமணம் முடித்த தகவலை குறித்து புகாரி, முஸ்லிம் ரெண்டுமே சஹி கிதாபு தானே, அதுல வரக்கூடிய செய்தி சரிதானே. அந்த 2 கிதாப்ல வர ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சிடும். புகாரில என்ன வருது அப்படின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹாவை, முஸ்லிம்ல வரக்கூடியது, மைமுனாவை எப்ப கல்யாணம் முடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு டீடைல் வருது. ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸ் யாரும் தெரியுமா? குர்ஆனுக்கு விளக்கம் தருவதில் மிக பெரும் ஜாம்பவானாக பார்க்கப்பட்ட தலை சிறந்த நபித்தோழர். அவர் அளவுக்கான அந்த குர்ஆன் இல்மு வேற யார்கிட்டயும் கிடையாது. அப்படி பேசப்பட்ட ஒருவர். அவர் சொல்றார், இவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, மைமுனா இவருக்கு சாச்சி, உம்மா கூட பிறந்த தங்கச்சி. ரசூலுல்லாஹ் மனைவி மைமுனா யாரு? இப்னு அப்பாஸுக்கு உம்மாவுடைய கூட பிறந்த சகோதரி. அப்ப அவர் சொல்றாரு, எங்க சாச்சிய நபி அவர்கள் எப்ப கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னா, இஹ்ராமில் இருக்கும்போது முடித்தார்கள். இஹ்ராம்ல கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்க கூடாது. கல்யாண பேச்சில் ஈடுபடக்கூடாது. நீங்க இஹ்ராம கட்டி ஹஜ் உம்ரா போயிட்டீங்கன்னு வைங்க, இந்த பிள்ளை நல்லா இருக்குதே, என் பையனுக்கு பேசுவோமே, நம்ம மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரு, இவருக்கு நம்ம பிள்ளையை கொடுப்போமே, பேசக்கூடாது. இஹ்ராம கட்டிட்டா கல்யாணம் முடிக்க கூடாது, கல்யாண பேச்சில் ஈடுபடக்கூடாது. இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார், நபி அவர்கள் இஹ்ராம் கட்டி இருக்கும் போது எங்க சாச்சியா கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது சஹீஹானது. அறிவிப்பாளர் தங்கமான அறிவிப்பாளர்கள், சரிங்களா? இப்படி ஒரு செய்தி முஸ்லிம் இருக்கு. புகாரில ஒரு செய்தி வருது, சம்பந்தப்பட்ட மைமுனாவே சொல்றாங்க, கல்யாண பொண்ணே சொல்லுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னை நபி அவர்கள் திருமணம் முடிக்கும் போது இஹ்ராம்ல இருந்து விடுபட்ட நிலையில முடிச்சாங்க. இஹ்ராம் விட்டு வெளியே வந்தாச்சு, அது உம்ரா முடிச்சாச்சு, வெளியே வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க நபி? என்ன கல்யாணம் முடிச்சாங்கன்னு வருது. யாருடைய வார்த்தையை ஏத்துக்கணும்? மைமுனாவுடைய வார்த்தையை ஏத்துக்கணும். ஏன் தெரியுமா? அதுதான் குர்ஆன் ஹதீஸ்க்கு ஒத்தது. நபி சொன்னதுக்கு மாற்றமா நடக்க மாட்டாங்க. நபி தான் சொன்னாங்க இஹ்ராம கட்டிட்டு கல்யாணம் முடிக்க கூடாது, நபி தான் சொன்னாங்க. நபி அப்படி மாற்றமா நடந்திருப்பாங்களா? நடக்க மாட்டாங்க. மைமுனாவின் வார்த்தை கரெக்ட். சரி, உலகமே மைமுனா வார்த்தை தான் கரெக்டுங்குது. இப்ப இப்னு அப்பாஸின் வார்த்தை என்னது? தப்பா இல்லையா? தப்பு. இதை தப்புன்னு நம்ம சொன்னோம்னா ஹதீஸை மறுக்கிறேன்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நம்ம கேள்வி இதுதான். நம்ம சூனிய செய்திக்கு நம்ம வருவோம். சூனியம் செய்தி, கந்திருஷ்டி செய்தியை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். இப்ப இந்த செய்தியை இவர்கள் மறுக்கிறார்களா இல்லையா? அப்ப நீங்க மறுக்க கூடாதுல. நீங்க என்ன செய்யணும்? இஹ்ராம்ல கல்யாணம் முடிக்கலாமே, இஹ்ராமில் பொண்ணு பேசலாமே, இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறாரே, நபியே முடிச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க ஃபத்வா கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்னு அப்பாஸ் தெரியாம பேசிட்டாரு, அதைத்தான் நம்மளும் சொல்றோம். இங்க இப்னு அப்பாஸ் தெரியாம பேசிட்டான்னு கிடைச்சிருச்சு தகவல். மைமுனா சொன்னதுனால தகவல் கிடைச்சது. மைமுனா சொல்லலைன்னு நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒருவேளை முடிச்சிருப்பாங்க போல, செய்யலாம் போல, பின்னாடி சட்டம் மாறிடுச்சு போல நம்ம நினைச்சிருப்போம். மைமுனாவின் தகவல் வந்ததுனால இவர் தவறிழைத்து விட்டார் என்று தெரிகிறது. அது மாதிரி சூனியத்துக்கு நடந்திருக்காது, கந்திருஷ்டிக்கு நடந்திருக்காது. அதான் நம்முடைய கேள்வி. எனவே இதனுடைய தொடர் செய்திகளை, கூடுதலான தகவல்களை வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். இறுதியாக ஆசிரியர்கள் அவங்க வந்திருக்காங்களா? தாகலாத்த வந்திருக்கீங்களா? சரி, சகோதரி ஹலிமா அவங்களுக்கான அந்த தாவாவில் சிறந்து விளங்கியதற்காக வேண்டி நம்முடைய கிளையின் சார்பாக கொடுக்கப்படுகிற ஒரு நினைவு பரிசு.